Worksheet 12 Migration and Urbanization, Unit 4. First Roman letter, choose the correct answer. First question, Paleolithic people began to move starting from one place to another in dash. Search of food. ஆதிக்கால மனிதன் முதன்முறையாக எதற்காக இடம்பெயர்ந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உணவை தேடி தான் இடம்பெயர்ந்தாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் சர்ச் ஆஃப் ஃபுட். Second question, which type of age group is said to be global moving from one spot to another? The correct answer option B, adult. அடல்ட் தான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போனாங்க. தேர்ட் கொஷின், சுரேஷ் relocation from his native place for a few months for his studies. The correct answer short term migration. ஸ்டடீஸ்க்காக குறைவான நாட்களே வந்து இடம்பெயர்ந்து செல்றது தான் இது. செகண்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. ஃபோர்த் கொஷின், நேஷன் ஆஃப்ரிக்கா அண்ட் ஏசியா மென் மூவ் மோர் தென் லேடிஸ். பேஜ் நம்பர் 1115 2U நோவில் வந்து உங்களுக்கு இந்த ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. அதிகமாக வந்து மென் வந்து எங்கே அதிகமாக வந்து மைக்ரேட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா அண்ட் ஏசியாவில் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி வெஸ்டர்ன் ஏசியாவில் தான் வந்து 2017 வந்து மென்ஸ் வந்து அதிகமாக வந்து மூவ் ஆகிருக்கிறாங்க. ஃபிஃப்த் கொஷின், இன்வாலண்டரி மைக்ரேஷன் மீன்ஸ். இதுவும் பேஜ் நம்பர் 115 இன்வாலண்டரி ஆர் ஃபோர்ஸ்ட் மைக்ரேஷன் இந்த பேராகிராஃபில் இந்த ஆன்சர் இருக்குது. இஃப் த மைக்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ் அகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் மைக்ரன்ஸ் த மைக்ரேஷன் இஸ் டேர்ம்ஸ் அஸ் இன்வாலண்டரி மைக்ரேஷன். சிக்ஸ்த் கொஷின் ஃபில்லப்ஸில், மிஸ்டர் செல்வம் டேஸ் மைக்ரேட் இஸ் டு என்ஹான்ஸ் ஹிஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப். எதுக்காக செல்வம் வந்து மைக்ரேட் ஆகி போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாலண்டியராக மைக்ரேட் ஆகி போகிறாரு. ஏன் அப்படின்னா அவரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக அவர் வந்து வாலண்டியராக மைக்ரேட் ஆகி போகிறாங்க. செவன்த் கொஷின், ராம்ஸ் ரீலொகேஷன் with his family from மதுரை டு சென்னை. அர்பன் டு அர்பன் தான் கரெக்ட் ஆன்சர். மதுரையும் சென்னையும் அர்பன் ஏரியா. ஸோ வந்து அர்பன் டு அர்பன் தான் கரெக்ட் ஆன்சர். அர்பன் அப்படின்றது இங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகரங்கள் தான் அர்பன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மதுரை, சென்னை, கோயமுத்தூர், அதுக்கப்புறம் திருச்சி இதெல்லாமே வந்து உங்களுக்கு அர்பன். இதில் வந்து இன்டீரியராக ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அது என்ன பிளேஸ் அப்படின்னா அது வந்து ரூரல். ஸோ அர்பன் டு அர்பன் தான் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ரோமன் லெட்டர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எய்த் கொஷின், லேடிஸ் வேர் ரீலொகேட்டட் ஆஃப்டர் த மேரேஜ். எஸ், இட் இஸ் ட்ரூ. பிகாஸ் லேடிஸ் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட நேட்டிவ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து போகிறாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் ட்ரூ. நைன்த் கொஷின், as per the report 2017 the western asia men were the travel on the planet. ட்ரூ. ஏன்னா நம்ம அந்த 2U நோவில் வந்து பார்த்தோம் 2017 வந்து அதிகமாக மென் வந்து எங்கே பர்டிகுலராக வந்து மூவ் ஆனாங்கன்னா வெஸ்டர்ன் ஏசியாவுக்கு தான். 10th ஒன், பீப்புள் ஆர் நாட் அஃபெக்டட் பை த நேச்சுரல் ஃபேக்டர். இது வந்து ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துட்டுருக்குன்னா COVID-19 நடக்குது. இது என்ன அப்படின்னா நேச்சுரல் எஃபெக்ட் தான். ஸோ மக்கள் தான் இங்கே பாதிக்கப்படுறாங்க. அப்போ வந்து நேச்சுரல் ஃபேக்டர்ஸில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அது ட்ரூ. இங்கே வந்து ஏன் நாட் எஃபெக்டட்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஃபால்ஸு. ஃபோர்த் ரோமன் லெட்டர், ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ். இதை வந்து வரிசைப்படுத்தி உங்களுக்கு எழுத சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆதிகால மனிதன், ஏர்லி மேன் அப்படின்னா ஆதிகால மனிதன். செகண்ட் ஒன் வந்து பீப்புள் மூவ்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் ஃபுட்டு. தேர்ட் ஒன், அடுத்து நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த டெவலப்டு ரிலேஷன்ஷிப் வித் டொமஸ்டிக் அனிமல்ஸ், வளர்ப்பு விலங்குகளுடன் உறவை மேம்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அண்ட் அடாப்டட் சிவிலைஸ்டு லைஃப், நாகரிக வாழ்க்கை வந்து இவங்க தொடங்கினப்போ when most of the people choose to live in forest, காடுகளில் இருந்து பெரும்பாலான மக்கள் வந்து காடுகளில் வாழ்கிறத தவிர்க்கிறாங்க. அண்ட் ஃபர்டைல் லேண்டு,
வளமான நிலத்தை தேடி வராங்க. அண்ட் ஃபைனலி தே ஆல்மோஸ்ட் ஸ்டார்டட் டு லிவ் இன் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். நிரந்தர குடியிருப்புகளில் இவங்க வாழ தொடங்குறாங்க. ஸோ 16425837 கரெக்ட் ஆன்சர். 12th one, first option, which country has the lowest population? அந்த டேப்லர் காலமில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 6th சீரியல் நம்பர் 6ல் ஓஷியானியாவில் வந்து டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 40,691 தான் இருக்கிறதுலே வந்து இதுதான் வந்து ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்குது. செகண்ட் ஆப்ஷன், விச் காண்டினென்ட் இஸ் த மோஸ்ட் பாப்புலேட்டட் ஒன் இன் த வேர்ல்டு? ஏசியாவில் தான் வந்து மோஸ்ட் பாப்புலேஷனே இருக்குது. And third one, which nation have 14.6% of global immigrants? Latin America and the Caribbean. Tabular column serial number 4ல Latin America and the Caribbeanல last percentage பார்த்தீங்கன்னா 14.6% கொடுத்துருக்காங்க. Next, fourth option, large number of people have migrated to Asia continent. Next, study the pictures and the answer question. 13th one, what type of migration? 114ல இந்த சோஷியோ கல்ச்சுரல் மைக்ரேஷனோட பிக்சர் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து நீல் டவுன் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்க வந்து அந்த காவி உடை அணிஞ்சிட்ருக்கனால ஸோ வந்து இது சோஷியோ கல்ச்சுரல் மைக்ரேஷன். செகண்ட் ஒன், நேச்சுரல் காசஸ் மைக்ரேஷன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் அந்த பிக்சர் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து மாஸ்க் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து ட்ராவல் பேக்கெல்லாம் வச்சிட்ருக்காங்க. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருந்து அவங்களோட சொந்த ஊருக்கு போகிறாங்க. ஸோ இது வந்து நேச்சுரல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். 7th one, answer in 2 or 3 lines. 14th one, analysis backwards effect. The backwards occur if the adverse effects dominate and the level of economic activity in the peripheral communities declines. This growth in urban areas may lead to a decline in rural population and employment. If rural to urban flows weaken rural economics. Second option, why the imbalance of the resources population occur? Overpopulation or overabundance occurs when a spacious population became so excessive that people deem it must be managed. It can result from an increase in birth fertility rate, a decline in the mortality rate, and increase in immigration or a depletion of resources. Third one, what are the major consequences of type of migrations? Page number 116ல வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா consequence of migration paragraphல வந்து உங்களுக்கு இருக்குது. First option, A option, demographic consequences. Option B, social consequences. Option C, economic consequence. Option D, environmental consequences. Next, 8th Roman letter, differentiate and formulate a table for factors of migration. 15th question, first, favorable unfavorable factors of migration. Page number 113ல உங்களுக்கு வந்து factors of migrationல இந்த 2 points இருக்கு. The favorable factors which attract people towards a location are called pull factors. The unfavorable factors which make the people to move out from a location are called push factors. Next, second option, voluntary migration and forced migration. Voluntary migration, if the migration take place on person's free will, initiative and desire to live in a better place and to improve their financial status, the migration is said to be a voluntary. இது பேஜ் நம்பர் 115ல இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு இருக்குது வாலண்டரி மைக்ரேஷன் பேராகிராஃபில். நெக்ஸ்ட்டு ரூரல் டு ரூரல் மைக்ரேஷன் அண்ட் அர்பன் டு அர்பன் மைக்ரேஷன். இதுவும் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 115ல தான் இருக்குது. பேஸ்டு இந்த பேராகிராஃப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் மைக்ரேஷனில் வந்து இந்த இது இருக்குது. பேஜ் நம்பர் 115ல டூ யூ நோவுக்கு கீழே இருக்கிற 2
2 point. Rural to urban migration is the movement of population from rural areas to growing towns and cities, mainly in search of employments, education, and recreation facilities. Second point, urban to urban migration is the migration between one urban center to the other, like in search of higher income. புல்லிங் ஃபேக்டர் அண்ட் புஷ்ஷிங் ஃபேக்டர் பேஜ் நம்பர் 114ல் பெரிய டேப்லர் காலம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்து இதில் உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துருக்கேன், சின்னதாக இருக்கிறது. எக்கனாமிக் காசஸ், சோசியோ கல்ச்சரல் காசஸ், டெமோக்ராஃபிக் காசஸ் அண்ட் ஃபைனலி பொலிட்டிக்கல் காசஸ், பொட்டன்ஷியல் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட், சோஷியல் யூனிஃபிகேஷன், சோஷியல் டிஸ்கிரிமினேஷன், அண்டர் பாப்புலேஷன், ஓவர் பாப்புலேஷன், பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி, வார், சிவில் அன்ரெஸ்ட். அண்ட் ரைட் த கரெக்ட் பிளேஸ் ஆன் த மேப். 16th 7 காண்டினென்ட் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ மார்க் பண்ணலாம் வாங்க. நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேருந்து போகலாம். நார்த் அமெரிக்கா, கீழே பிங்க் கலரில் இருக்கிறது வந்து சவுத் அமெரிக்கா, அடுத்து ஆரஞ்சு கலரில் ஈரோப், எல்லோ கலர் ஏசியா அண்டு க்ரீன் கலர் ஆஃப்ரிக்கா, அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா, கீழே ஒயிட் கலர் வந்து அண்டார்டிகா. இந்த 7ம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காண்டினென்ட். Next 17th one, create a mind map of pulling factor in your area. Pulling factors, city life, peace, education, healthcare, money and food. நான் வந்து இங்கே உங்களுக்கு சிட்டி லைஃப் வந்து 2 times கொடுத்துருக்கேம்மா, சாரி, நீங்கள் ஒரு டைம் மட்டும் போட்டிங்கன்னா போதும். At the 18th one, collect the pictures of pushing factor in the world. எதனால் வந்து புஷிங் ஃபேக்டர் நடக்கு அப்படின்ட்டுருக்காங்க. பிக்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து ஒரு பிக்சர் போட்டிருக்கிறேன். ஃபியூ ஜாப்ஸு, நெக்ஸ்ட் வார், அடுத்து ஃபெமைன், நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர். தேங்க்யூ.